குக்கிங் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சென்னா மசாலா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ சென்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சென்னா மசாலா செய்யலாம். அதுக்கு முதல்ல பட்டர் ஆட் பண்ணுறேன். ஆயில் 4 tablespoon oil, oil heat ஆனோன்னு பட்டை, 3 ஏலக்காய், விரிஞ்சி இலை, லவங்கம், அன்னாச்சி பூ, சீரகம் அரை ஸ்பூன், ஆனியன் ஆட் பண்ணலாம். ஒரு ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கணும். ஆனியன் நல்லா செவந்துருச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் ginger garlic paste, மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். தக்காளியில் நல்லா பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி ஊற்றலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா கொதிக்கணும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம்.
பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து ஸ்லோலே வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். சென்னா ஆட் பண்ணலாம். மூக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். ஒரு கை சென்னாவை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி தூளாக்கிட்டு ஆட் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணும்னாலும் நல்லா வேக வச்சு ஒரு உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு போடுங்க. இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா. கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். சென்னா நல்லா வெந்திருக்கு. சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு போடுங்க. மிக்ஸ் பண்ணலாம். சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது சர்வ் பண்ணலாம். சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம பிங்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.